பார்த்தோன்னே கரகோஷம் பல மடங்கா இருக்கணும், நம்பிடணும். ஓகே, அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். டப்பா கிடையாது, இதெல்லாம் ஓவர் நக்கலு. தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும் சார். இருந்து கத்துக்கிட்ட சிறந்த பாடமா எடுத்துக்கிறேன். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 48 அண்ட் எபிசோட் 49 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்களை பொறுத்த முடியும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொண்டு சேர்ந்துரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டாஸ்க்கை பத்தி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதெல்லாம் அப்புறமா பேசலாம். முதல்ல ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது அதை பார்த்தோம். ஃப்ரைடே எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொமோஷனோட ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டூ நத்திங் மூவ்மெண்ட்லாம் நாங்க போட்டோவா எடுத்து ஆக்டிவிட்டி ரூம்ல வச்சிருக்கோம், போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்களா. டோரை திறந்த உடனே கீச்சு கீச்சுன்னு ஒரு எலி சவுண்ட். என்னடான்னு போய் எட்டி பார்த்தா அந்த சாச்சனா புள்ள கத்தி கத்தி காதை கொய்யின்னு ஆக்கி விட்டுச்சு. அதுக்கப்புறமா ஒருவேளை இந்த காதை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவா போட்டு காமிச்சாங்க, டூ நத்திங் வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து முடிச்சதுக்கு ஸ்டோர் ரூம் பில் அடிச்சிச்சு. என்னன்னு போய் எட்டி பார்த்தா அங்க மட்டன் பிரியாணி. சூப்பர்ரா, விஜய் சேதுபதி கேட்டிருந்தாங்க இல்லையா போன வீக்கெண்ட் எபிசோட்ல, அவர் சரி சாப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு போல இருக்கு. அந்த பிரியாணியை பார்த்தோன்னே மொத்த பேர் சேர்ந்து காய்ச்சி பூச்சி கத்து மறுபடியும் காது கொய்யின் ஆகி போச்சு. அப்போ வந்திருக்க மட்டன் பிரியாணி போட்டு எல்லாரும் கட்டிட்டு இருக்கும்போது எனக்கு வெஜ் பிரியாணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா புள்ள ஒரு கத்திட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஏமா இன்னமும் ஆக்டிங் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை எல்லாருமே சாப்ட் எல்லாம் முடிச்சுட்டு மலைப்பாம்பு மாதிரி படுத்து கிடந்துட்டு வாங்க ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னாங்க. என்ன கேம்னு சொல்லி பார்த்தா ட்ரூத் ஆர் டேரா. சரி அதையாச்சும் கொஞ்சம் உருப்படியா விளையாடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் கேள்வி கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. சாச்சனா புள்ள கிட்ட உனக்கு இந்த வீட்டிலேயே பிடிக்காத ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தீபக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருச்சு. உடனே தீபக் பார்த்தாப்ல, சரி ரைட் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு, அதாவது தீபக் வந்து எனக்கு பெருசா அப்ரோச்சபிளா இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 3 வாரம் வச்சு செஞ்சு கடைசில போன வாரம் தான் 2 பேர் சேர்ந்து கையெல்லாம் கொடுத்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் தீபக்கை பொறுத்த வரைக்கும் சிவா பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணு, சாச்சனா பேஷண்ட் அட்மிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் தீபக்கை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன்லயும் சரி எந்த ஒரு இடம் கிடைச்சாலும் எல்லா இடத்துலயும் சாச்சனா வச்சு அடிக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்ல உனக்கு யாரை பிடிக்காது? எனக்கு தீபக்கனாவை பிடிக்காது. அண்ட் இந்த ஒரு கேள்வியை தவிர்த்து மொத்த கேள்வி பூரா லவ் கான்செப்ட்லயே தான் இருந்துச்சு. அதாவது விஷால் உனக்கு இந்த வீட்ல வந்து யார் மேல கிரஷ் அப்படின்னா தர்ஷிகா அப்படிங்கிறது. தர்ஷிகா உனக்கு இந்த வீட்ல யார் கிரஷோ அவங்களுக்கு கை கொடுத்து கணத்தை கிழிட்டு வரணும்னே இவங்க எஞ்சி வந்து விஷால் கணத்தை கிழிறது கை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு சுத்தி இதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வேலையெல்லாம் முழுசா பார்த்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுனிதா இல்லாத குறைய நான் எடுத்து பாப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தான் பொறுப்பெடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அன்ஷிதாக்கு வந்து ராணவ் வேணும்னே கண்டென்ட்டுக்காக பவித்ராவை யூஸ் பண்ணி லவ் கண்டென்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து பவித்ராக்கு அஃபெக்ட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்றியே உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ராணவ் சொல்றாப்ல, ஆமா நீங்க சொல்ற மாதிரி கண்டென்ட்டுக்காக தான் லவ் பண்றேன், பட் இதை தனியா பண்ணல, பவித்ரா கிட்ட கேட்டு பவித்ரா ஓகேன்னு சொன்னதால தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. எனக்கு பவித்ராக்குள்ள ஒரு டிஸ்கஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி பண்ணவே செய்றேன். அப்ப ராணவே போயிட்டு பவித்ரா கூப்பிட்டு பவித்ரா உனக்கு ஓகே தானே, நம்ம இது பண்ணதானே பண்றோம், உனக்கு எது காண்டாலாம் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பவித்ரா சொல்றாங்க ஓகே தான், உனக்கு பண்ணு இருக்கும்போது எனக்கும் பண்ணு தான், மற்றவங்களும் இதை பண்ண எடுத்துக்கிற வரைக்கும் பண்ணு தான், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் கண்டென்ட் கொடுக்கணும், அது எங்க இருந்து வந்தா என்ன, அதுலயும் லவ் கண்டென்ட் அப்படின்னா பிக் பாஸ் டீமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால 2 பேரும் பிளான் பண்ணியே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மற்ற சீசனுக்கு இந்த சீசனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சொல்லாம பண்ணி பார்த்திருக்கோம், ஆனா இவனுங்க அதை சொல்லி நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணி லவ் பண்றாங்க பாத்தீங்களா, அதான் ஹைலைட். புரியுதுங்க, இது ஃபன் தான், நானும் அதை ஃபன்னா எடுத்துட்டு நீங்களும் அதை ஃபன்னா எடுத்துக்கிறீங்க. அப்புறமா ஒரு வழியா இந்த மேட்டர் வந்து அன்ஷிதாக்கு தெரிய வந்த உடனே அன்ஷிதா சொல்றாங்க, நான் கூட வந்து உன்னதான தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், பட் 2 பேரும் பேசி தான் பண்றீங்க அப்படின்னா ஓகே தான்டா, இதுக்கப்புறம் இந்த லவ் குள்ள நான் வரவே மாட்டேனா, இதுல தலையிடவே மாட்டேன்டா, சாரிடா அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்டு போயிட்டாங்க. சாரி எனக்கு ஹர்ட் ஆச்சு, நான் விட்டுறேன். சோ இதுதான் ஃப்ரைடே எபிசோடு. எவ்வளவு சுவாரஸ்யமான எபிசோடா இருக்கு பாத்தீங்களா. இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கிறதுனால தான் இது சாட்டர்டே வரை டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரைடே எபிசோட்லாம் முடிச்சு விஜய் சேதுபதி என்ட்ரி கொடுத்தாப்புல உள்ள வந்த உடனே இப்படிப்பட்ட அரசனும் இப்படிப்பட்ட அரசியல் இருந்தால் அந்த நாட்டிலாம் நீங்க வாழ்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆடியன்ஸ்லாம் வாழ மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அப்புறமா சரி ஓகே ஒரு மேட்டர் ஒன்று பண்ணலாம், அது என்னன்னா
யார் எஞ்சி நின்றாலும் செம்மையா கிளாப்ஸ் பண்ணுங்க, செம்ம கான்ஃபிடன்ட் கொடுப்போம், அப்படியே உற்சாகமா இருக்கிற மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு அவங்கள வச்சு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று போட்டாப்புல உண்மையிலேயே செம மேட்டரா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் 2 பேருக்கு கிளாப்ஸ் வரும், உடனே பாத்தியா எனக்கு கிளாப்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்க இல்லையா. இப்படி மொத்தமா அவ்வளவு பேருக்கு கை தட்டி விட்டோம் என்ன எல்லாருக்கும் கிளாப்ஸ் வருது, எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வருமா இல்லையா. அந்த குழப்பத்தை உருவாக்குறதுக்காகவே ஒரு பிளான் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. பார்த்தோன்னே கரகோஷம் பல மடங்கா இருக்கணும், நல்லா நம்பிடணும். ஓகே, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உள்ள போனோடனே வழக்கமா லைட்டா தான் கிளாப் பண்ணுவாங்க. இன்னைக்கு கிளாப் பண்றாங்க அப்படியே விசில் கிளாப்னு சொல்லிட்டு பயங்கரமா பறந்த உடனே எல்லாருக்கும் ஆஹா இந்த வாட்டி அரசன் அரிசி கரெக்ட்ல பின்னி பெடல் எடுத்துட்டோம் போலயே அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பேர் ஓவர் கான்ஃபிடென்ட்ல தீபக்லாம் தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல பார்க்கறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி 7 சீசன் பார்த்துருப்பான், ஆனா 8வது சீசன் ஐயோ வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா நமக்கு கொடுத்த கான்செப்ட் தான் இவருக்கும் கொடுத்துருக்காங்க போலயே, ரோஸ்ட் பண்றாரா ரோஸ்ட் அப்படிங்கிறத முக்காவாசி பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. 7 சீசன் பார்த்துருப்பாங்க, 8வது சீசன் நீங்களா பண்றது இருக்கே ஐயோ. அண்ட் லாஸ்ட் வீக்கெண்ட்ல கேட்ட மாதிரி இந்த வாட்டி பிரியாணி எல்லாம் உள்ள அமுச்சு விட்டார்ல, அதுக்காக எல்லாரும் சேர்ந்து சார் பிரியாணி சூப்பரா இருந்துச்சு சார், செமையா இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா நீங்க வேற, ஆனாச்சு ஒரு நாள் தான் ஒரு வேலைக்கு தான் பிரியாணி போட்டேன், ஆனா 7 நாளும் போடுறீங்க பாருங்க பிரியாணி வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா வச்சு செஞ்சாப்ல. இப்பதான் என் மனுஷன் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போறாரு ஷோவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 7 வாரத்துல ஒரு தான் பிரியாணி போட்டேன், நீங்க எல்லாம் தினமும் பிரியாணி போடுறீங்க எனக்கு. அண்ட் வழக்கமா அருணோட ட்ரெஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி இந்த வாட்டி அருண் என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ட்ரெஸ் ஃபுல்லா மீசையை ஒட்டி அமுச்சு விட்டுருந்தாங்களா, அதுக்கு பயங்கரமான கிளாப்ஸ். உடனே அருண் வச்சுட்டாப்ல ஓ நமக்கு மட்டும் ஃபேன்ஸ் இல்ல நம்ம காஸ்டியூமுக்கு கூட பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாப்ல. ஆனா அவருக்கு தெரியல இதெல்லாமே பிளானிங்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்ன கேட்டாப்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 7 சீசன் பார்த்திருக்கோம், அதுல நிறைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்திருப்போம், அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், அவங்களுக்குலாம் நீங்க எப்படி சேலஞ்சிங்கா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஃபர்ஸ்டா சத்யா இன்சிடென்ட்ல எப்பவுமே சத்யாக்கு வந்து தப்பித்தவரி கூட ஒரு கிளாப் வராது இல்லையா, இந்த வாட்டி எல்லாரும் கடந்து பயங்கரமா கிளாப் பண்றாங்க, சத்யாவே நம்ப முடியல அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் இவ்வளவு பேர் கிளாப் பண்றாங்க, அப்படி ஒன்றும் பெருசா பண்ணிரலையே அப்படிங்கிற மாதிரி முடிச்சாப்ல. சரி எதையோ பார்த்துருப்பாங்க போல இருக்கு நம்பிட்டாப்ல, சரி பதிலையாச்சும் கரெக்டா சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா மற்றவங்களாம் வெளியே போனால் சரியா பாண்டிங்கா இருக்க மாட்டாங்க சார், நாங்கள் வெளியே போனால் நல்லா பாண்டிங்கா இருப்போன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. பரவாயில்லப்பா, அதாவது வீக் டேஸ்ல தான் சரியா பேசுறது கிடையாது, வீக்கெண்ட் எபிசோட்ல செய்து உருப்படியா பேசிடுவாருன்னு நம்பி கேட்டோம் பார்த்தியா, அதுக்கு சத்யாவால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிரிவே இல்லாம ஒரு யுனைட்டியா இருந்து ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணிக்கணும்னு அந்த அடுத்த தீபக் கிட்ட கேட்டோன்னே தீபக் வச்சு நிற்கிறாப்புல, அதுக்கும் பயங்கரமான கிளாப்ஸ்லாம் வந்து அப்போ சொல்றாப்புல, அதாவது பாண்டிங் ரொம்ப அதிகமாகவும் வன்மம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. வன்மம் கம்மியா இருக்கு இந்த சீசன்ல, சரி ரைட் நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நடுவில் விஜய் சேதுபதி சொல்றாப்புல இவங்க என்னத்தை எடிட் பண்ணி காமிக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல, அது நான் உட்காருங்கன்னு சொல்லி சொல்றேன் பாத்தீங்களா, அதை மட்டுமே தான் போட்டுக்காங்க போல இருக்கு, உங்களை பேசவே விடுறது இல்லை உட்கார மட்டுமே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அப்படியே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களால உண்மையாவா சொல்ல முடியும், இல்ல சார் நீங்க பேச உருகி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ரைட் தீபக் சார் உங்க நாட்டுக்காக நீங்க கத்துனீங்கல்ல அந்த மாதிரி எனக்காக கத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்கிரிப்டை இவரே எழுதி கொடுத்தா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டயலாக்லாம் விட்டுட்டு அவர் பாட்டு தனியா பேசிட்டு இருந்தாப்பியா, சார் அதெல்லாம் வேணாம் சார் நான் உட்கார சொல்லல உங்களை பேச விடுறேன் அப்படிங்கறத சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் என்ன டயலாக கத்தணுங்கிற வரைக்கும் இவரே சொல்லி கொடுத்து கத்த விடுறாப்ல. இருக்கும்போது உட்காருங்கன்னு சொல்றது இல்லன்னு சொல்லுங்க சார், பேசிட்டு இருக்கோம் உட்காருன்னு சொல்றதே இல்ல. போன வாரம் ராயன் வந்து சௌந்தர்யா கிட்ட பிட் அடிச்சு ஒரு டயலாக சொல்லிட்டாப்ல அப்படிங்கிறதுனால வச்சு செஞ்சு விட்டார் இல்லையா, சோ இந்த வாரம் அந்த தப்பா பண்ணிட கூடாது அப்படிங்கிற மாதிரி எச்சி நின்றாப்ல. ரயன் பேசுங்க நீங்க பேசுறத கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சார் இப்ப பாருங்க சார் சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி மைக்கெல்லாம் தூக்கி பக்கத்துல வச்சு பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல மனுஷன். அப்புறம் சொல்றாப்ல மத்த சீசன்ல எல்லாம் சாப்பாட்டுக்கு எவனும் பிரச்சனை எல்லாம் பண்ணது கிடையாது சார், இந்த சீசன்ல தான் சாப்பாட்டுக்கே பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது மத்த சீசன்ல இந்த மனுஷன் பார்த்ததே இல்ல போலயே, முட்டைக்கு ஒரு பிரச்சனை வெங்காயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அடுத்த டயலாக் கரெக்டா சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா சார் அது மத்த சீசன்லாம் 5-6 குரூப்பா இருப்பாங்களா சார், இங்க 2 குரூப் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது 2 குரூப் இல்லையா 2 டீம், அந்த டீமுக்குள்ள பல குரூப் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் மனுஷன் சரி ரைட் எதையாச்சும் கான்ஃபிடென்ட்டா பேசிடுவோம் சத்தமா பேசிடுவோம் குறிப்பா சுவாரஸ்யமா பேசிடணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சு நல்லா மைக்கெல்லாம் பக்கத்துல வச்சு சத்தமா பேசின மாதிரி இருந்துச்சு. புரியலன்னு நினைக்கிறேன் சார். ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். பட் எதே எப்படியோ விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கான பதில் தானே ரயன் சொன்னாப்ல, பட் இருந்தாலும் அது சீசனுக்கான கேள்வி சார். நான் கேட்கறது இப்போ 3 வாரம் இருந்தீங்க இல்லையா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சார் அதாவது வழக்கமா சண்டை போடுவோம் சார், சண்டை போட்டு அந்த சண்டையை அப்படியே கேரி பண்ணாம உடனே வந்து அடுத்த நாளே சேர்ந்துருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்ட்ரெஸ்டிங்கா என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்டாப்பியா கடைசி வரைக்கும் விட மாட்டார் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சார் அதாவது மத்த எல்லாம் வந்து நம்ம பெருசா ஐடியாலாம் கொடுக்காம இருந்தது சார், இந்த ராஜகுரு கேரக்டர் வந்தோடனே நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு மறுபடியும் கேட்டாப்புல ஐயோ சார் இந்த வாழெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சு விளையாடணும் சார், சரி ரைட்டுப்பா எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல பட் இருந்தாலும் இந்த மாதிரியாச்சும் பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாப்புல. சார் உட்கார்ந்து என்ன குழப்பி விட்டாலும் ஏதாவது ஒன்று பேசிருங்க.
உண்மையிலேயே இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. நம்ம என்னத்தை பேசினா இவர் வந்து திருப்தி ஆவாரு அப்படிங்கிறதே சத்தியமா தெரிய மாட்டுது. எதை சொன்னாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க, சுவாரஸ்யமா பேசுங்கன்னு சொல்லி சொல்றாரு தவிர்த்து கடைசி வரைக்கும் பரவாயில்ல இவர் ஒருத்தர் சுவாரஸ்யமா பேசுறாரு, அவர் கொஞ்சம் நல்லா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி யாரையுமே பாராட்டுற மாதிரியே தெரியல. எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காப்புல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. அண்ட் அடுத்த அருண் சொன்னாப்ல மற்ற சீசன்லாம் 7th வீக்ல கிரௌட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் இந்த சீசன்ல 7th வீக் ஆயுமே கிரௌட் நிறைஞ்சு வழிஞ்சிட்டு தான் சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ சொன்னாப்ல இந்த டாஸ்க்ல நான் ஒரு விஷயம் ஒன்று யோசிச்சேன் சார், இந்த ஆட்சியை கலைச்சு விட்டு புதுசா ஒரு ராஜ்யத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, பட் படைத்தளபதி எனக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது, ஏன் சார் கன்வின்ஸ் ஆனீங்க? பண்ணிருக்கணும் சார், நீங்க பண்ணிருக்கணும், பண்ணாதான் சார் தெரியும் சுவாரஸ்யமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசினாப்ல. நான் கூட உண்மையிலேயே அந்த மனுஷனை என்கரேஜ் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு நம்பி பார்த்துருக்கும் போது கடைசியா சொல்றாப்ல, இப்படிலாம் பண்ணீங்க சார் 2026 வந்து எலெக்ஷன் வருது, வெளியே வந்து உங்களை கட்சியில சேர்த்து பாப்பல, கொள்கைகள்லாம் எழுதிட்டு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாரு. கட்சி கூட உங்களுக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல உள்ள. அண்ட் அருண் பண்ணதுலேயே பயங்கரமான காமெடி என்னன்னா, ராணவ கேசரி கேரக்டர் பண்ண ராணவ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணா சார், அரசன் கேரக்டராகவே மாறி பொறுமையா இருந்தா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்படி என்னப்பா பண்ணாருன்னு சொல்லி கேட்டா, கடைசி வரைக்கும் எதுவுமே பேசல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஏன்னா பேசாம இருக்கிறது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி கேட்டா, சார் அதுக்கு தான் சார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது ஏண்டா ராஜான்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு, அந்த கேரக்டர்ல 4 வார்த்தை உருப்படியா பேசுவோன்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் பொறுமையா இருந்தாப்ல, எங்கேயுமே பேசல, எங்கேயுமே எந்த வார்த்தையும் விடல, அதுக்காக பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தோன்னு சொல்லி சொல்றீங்களே, யாரா நீ கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ராஜாவும் எதிரி நாட்டு ராணியை கூப்பிட்டு கிரீடம் வச்சு மகளா ஏத்துக்கிட்டார் சார். அண்ட் அடுத்து அந்த கேரக்டர் பண்ண ராணவ கேசரியே எஞ்சி நின்று உடனே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப் பண்ணாங்களா. பரவாயில்லையே, நம்ம அமைதியா இருந்தது உள்ள மட்டும் கிடையாது, வெளியும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலயே அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டார் போல இருக்கு. தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சார் நிறைய டாஸ்க் எல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் சார், அது பண்றதுக்குள்ள வந்து பஸர் அடிச்சு டாஸ்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க சார் சொல்லிட்டு இருக்காப்ல. ஒரு நைட் வந்து கலை நிகழ்ச்சியும் பண்றதுக்குள்ள அது முடிஞ்சிருச்சு. அடுத்த எஞ்சி நின்ற சாச்சனா பிள்ளைக்கு எல்லாரும் பயங்கரமா கிளாப் தட்டின உடனே, ஆகா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா, அரசி கேரக்டர்ல பின்னி பெடல் எடுத்துட்டோம் போலயே அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த ரோஸ்ட் ஒன்று பண்ணல, ரோஸ்ட் அதுக்கு தான் முக்கியமா இவ்வளவு கிளாப்ஸ் வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 68 புள்ளியும் வெளியே காமிச்சு நல்லா சிரிச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் சொல்லிச்சு உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த பாய்ஸ் டீம்லாம் வந்து கலாய்ச்சிட்டே இருந்தது, இரிட்டேட் இருந்துச்சுன்னு சொல்லிச்சியா, பட் அது இரிட்டேட்டா இருந்தாலுமே வெளியே பார்க்கறதுக்கு நல்லா சுவாரஸ்யமா இருக்குன்ற மாதிரி சொல்லி விட்டுருச்சு. கண்டிப்பா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இரிட்டேட் பண்ணுன்றதுக்காகவே காச்சாங்க சார், அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வெளில இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். அண்ட் அடுத்த ஜாக்லினுக்குமே பயங்கரமான கிளாப்ஸ் வந்து ஜாக்லின் அப்படியே முழிக்கிறாங்க, ஆஹா என்னடா இது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடந்த 6 வாரமா நடக்கவே கிடையாது, திடீர்னு கிளாப்ஸ் வருது, இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்றாங்க மற்ற சீசனுக்கு இந்த சீசனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மற்ற சீசன்லாம் நீ இண்டிவிஜுவல் பிளேயரா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பட் இந்த சீசன்ல இண்டிவிஜுவல் பிளேயரா இல்லாம குரூப்பா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் வெளிய இருந்து மற்ற 7 சீசன் நீங்க பாத்துருக்கேன் சார், கொடுக்குற டாஸ்க்லாம் நல்லா டஃப்பா இருக்கும், பட் இந்த சீசன்ல என்னன்னு தெரியல சார், நான் உள்ள இருந்து விளையாடுறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கொடுக்குற டாஸ்க்லாம் கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலா இப்ப ஜாக்லின் வந்து விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கான பதில வந்து கரெக்டா கொடுத்துட்டாங்களா, பட் இருந்தாலுமே விஜய் சேதுபதி என்ன சொல்றாப்ல, அம்மா நான் என்ன கேள்வி கேட்டுருக்கேன் நீ என்னமா பதில் சொல்ற, இதுல வர நான் வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசிட்டேன்னா வெளியே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, அதுவும் சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா திட்டுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமா கிளாப்ஸ் வந்துச்சா. உடனே சௌந்தர்யா சொல்றாங்க, சார் இந்த மாதிரிலாம் வந்து கிளாப் பண்ணி தான் சார் உள்ள வந்து எல்லாரும் அதை வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப ஜாக்லின் கிட்ட சரி ஓகேமா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் சொல்றாங்க, சார் ஒவ்வொருத்தருக்கும் கிராஃப் ஏறி இறங்குது சார், அது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுமா எப்படின்னா, இவர் இருக்காருல்ல, இவர் முன்னாடி இப்படி இருந்தாரு, இப்போ இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்தே சொன்னாப்ல. உடனே ஜாக்லின் சரி ஓகே சார் அப்போ இப்போ புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு, தீபக் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நான் பார்க்கும்போது அப்படின்னு வேணாம் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சார். எப்பா என்னப்பா இந்த பிள்ளை சொல்லணும், அதாவது நீங்களே தான் இது இப்படி தான் சொல்லணுன்ற மாதிரி எக்ஸாம்பிளும் சொல்லிட்டீங்க, சரி ஓகே அதை புரிஞ்சுக்கிட்டு தீபக் ஏதோ சொல்ல வராங்க, அட்லீஸ்ட் அதையாச்சும் ஃபுல்லா சொல்ல விடணும், அதையும் ஃபுல்லா சொல்ல விடாம போதும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு கேட்டா எடிட்டர் கட் பண்ணி போட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களே கத்த வேற விடுறீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் உட்காருங்க. தேங்க்யூ சார். அப்பா அந்த அடுத்த முத்துக்குமரன் நினைச்சாப்ல எந்த உடனே சார் உண்மையிலே நீங்க உட்கார தான் சார் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி முழிக்கிறாப்ல, ஆஹா என்ன ஸ்கிரிப்ட் இல்லாத தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, இல்ல சார் நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் வரும்னு சொல்லிட்டு நீங்களே எவ்வளவு முயற்சி பண்றீங்க சார், ஆனா கடைசி வரைக்கும் அந்த பதில் கிடைக்கல அப்படிங்கிறதுனால சார் உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்பதான் கரெக்டான பாயிண்ட்க்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நடிச்சாப்ல. மேல பேச சொன்னா போய் பெரிய ஆஸ்பத்திரியில படுத்துறாங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டு சொல்றீங்கிறது. அப்புறமா முத்துக்குமரன் நான் மேட்டருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி மத்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல, அதாவது மத்த சீசன்லாம் போட்டியாளர்கள் இருப்பாங்க, பட் இந்த சீசன்ல எல்லாரும் புனிதர்களா இருக்காங்க. சீசன்ல நிறைய போட்டியாளர்கள் இருப்பாங்க சார், இந்த சீசன்ல நிறைய புனிதர்களா இருக்கும் சார். மத்த சீசன்லாம் மத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், பட் இந்த சீசன்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத யோசிக்கிறதுல டைம் போயிடுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மத்த சீசன்ல 10 பேர் இருப்பாங்கல்ல சார், இந்த சீசன்ல ஒவ்வொருத்தங்குள்ளயும் 10 பேர் இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அடுத்த ஒரு ஹைலைட் மேட்டர் சொன்னாப்ல, அது அவரை வச்சு சொல்லிக்கிட்டாப்ல, அதாவது
ஒரு சில பேர் நல்லா பேசுறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை விட நம்ம நல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் இந்த சீசன்ல மட்டும் தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கான், இவனையும் பேச விடாம அடக்கி உட்கார்ந்து ஏன் நம்மள சேர்ந்துருவான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இங்க எங்க சீசன்ல சார் ஒரு பேரன்போட இவன் ரொம்ப பேசிட்டு இருக்கான், இவன் எப்படியாவது முதல்ல முடிச்சு விட்டோம்டாக்க. அண்ட் ஃபைனலா ஒரு மேட்டர் சொன்னப்பல செம்மையா இருந்துச்சு. மத்த சீசன் எல்லாம் புறணினா பின்னாடி போயிட்டு அவனுக்கு தெரியாம பேசுவாங்க சார். பட் இந்த சீசன்ல தனக்கே தெரியாம பின்னாடி போய் தன்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க சார். செல்ஃப் புரணி அப்படிங்கிற டேர்மை இந்த சீசன்ல கண்டுபிடிச்ச பெருமை எங்களை தான் சார் சேரும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசினாப்ல. முத்துக்குமரன் பேச பேச அப்படியே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமா கிளாப்ஸ் இருந்துச்சு. செல்ஃப் புரணி அப்படிங்கிற புது டேர்மை கண்டுபிடிச்ச பெருமை எங்க சீசனுக்கு சேரும் நினைக்கிறேன் சார். உண்மையிலேயே முத்துக்குமரன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுல விஷயமும் இருக்கு, அதுல நகைச்சுவையும் இருக்கு. அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கன்வே பண்ண முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவும் கன்வே பண்றாப்ல. ஆடியன்ஸ்க்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பேசினா இப்படி தாண்டா பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்காப்லடா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே விஜய் சேதுபதி அதை பாராட்டி பேசினா இந்த மாதிரி பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா நல்லதான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. நல்லா இருந்தது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் பண்ணோம் அப்படியே தான் 2 வார்த்தை சொன்னீங்க. அண்ட் அதுக்குமே முத்துக்குமரன் என்ன சொன்னாப்ல அப்படின்னா எல்லாருமே கேமரா கான்சியஸா இருக்காங்க சார். ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணி தப்பா போயிடுச்சுன்னா பேடா போயிருமேங்கிற மாதிரி பயப்படுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் பயப்படுறீங்க, ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அதாவது மீடியாக்குள்ள வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை மீறி ஒரு ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாப்ல. ஒருவேளை நான் சினிமாக்கு ட்ரை பண்றேன்னு வந்து நான் சக்சஸ்ஃபுல் ஆகல அப்படின்னா ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருப்பேன். பாத்தியா சினிமாக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா சேது மாதிரி ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சிருப்பாங்க. நல்ல வேளை அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிளா நான் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரிஸ்க் எடுங்கப்பா, ரிஸ்க் எடுத்தா ரிஸ்க் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. யோசிக்கிறது என்ன சார் இருக்கு, இறங்கி அடிக்க வேண்டியதானே சார். கடைசியா விஜய் சேதுபதி முத்துக்குமரன் சொல்றாப்ல நீங்க நல்லா தான் பேசுறீங்க இல்லன்னு சொல்ல, இருந்தாலும் நீங்களும் ரொம்ப ஓப்பனா பேசல அப்படிங்கறத என்னுடைய வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை பார்க்கும்போது இதுக்கு மேல ஒரு மனுஷன் எப்படி தான் ஓப்பனா பேசுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலையே. எல்லா பாயிண்ட்ஸையும் புட்டு எடுத்து வச்சிட்டாப்ல. அதை கொஞ்சம் நகைச்சுவையோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து சொன்னாப்ல. அதுதான் பார்க்கும்போது எங்களுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதை விடவும் ஓப்பனா பேசணும்னா எப்படி தான் ஒருத்தன் ஓப்பனா பேசுறதுன்னு சத்தியமா எனக்கும் தெரியல. அண்ட் அதெல்லாம் மீறி ஒருத்தனை மனசு விட்டு பாராட்டுறதுக்கும் குறிப்பா விஜய் சேதுபதிக்கு முத்துக்குமரன் மனசு விட்டு பாராட்டுறதுக்கு மனசு வரவே மாட்டது போல இருக்கு. அந்த பையன் நம்மளை விட கொஞ்சம் நல்லா பேசுறானே, அவன் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்றானே அப்படிங்கிற ஒரு ஈகோ எங்கேயோ விஜய் சேதுபதிக்கு இடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க நல்லா பேசுனீங்க, இந்த பேச்சும் ஓப்பனா இல்லங்கிறது என்னுடைய வருத்தம். ஓகே. அண்ட் அடுத்த சிவகுமார் என்சி நின்ற உடனே அவருக்கும் பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. என்னடா இது உள்ளுக்குள்ள தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிக்காங்க போல இருக்கு, மக்கள் நம்மள பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் செலக்ட் பண்ணிக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு கிளாப்ஸையும் வாங்கிக்கிட்டு இப்ப பாருங்க சார் என் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சீசன்ல சாப்பாடு வகை வகையா வராது சார், எங்க சீசன்ல சாப்பாடு வகை வகையா வருதுன்னு பற்றி சொன்னது இல்லாம அது என்ன வகை அப்படிங்கிற வரைக்கும் அம்புட்டு வெரைட்டியும் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருந்தாப்ல. மட்டன் பிரியாணில இருந்து மட்டன் சுக்கா, சிக்கன் 65 அண்ட் இதை விட அடுத்த பாயிண்ட் தான் இன்னும் ஹைலைட் இருந்துச்சு. மற்ற சீசன்ல பாத்திரம் விளக்கிருப்பாங்களா எனக்கு தெரியல சார், பட் நான் மட்டும் 100 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பாத்திரம் விளக்கிருப்பா சார் அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரத்தை விளக்க சொன்னா இவர் பாத்திரத்தை விளக்குறதுல ஒரு பாயிண்டா சொல்லிட்டு இருக்காப்ல. சேர்ந்து ஒரு 1000 பாத்திரம் கழுவிருப்பாங்க சார். எந்த சீசன்லயும் அவ்வளவு பாத்திரம் கழுவிருக்க மாட்டோம் சார். அடுத்த சௌந்தர்யா இன்சிடென்ட்க்கு பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. சௌந்தர்யா வந்து விஜய் சேதுபதி மூஞ்சி வந்து ரியாக்ஷன் எதிர்பார்த்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா விஜய் சேதுபதி என்னமா வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரா. என்ன சார் ஷட்டிலாவே மூஞ்சி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என்னமா செய்யணும், குதிக்குவான்னு சொல்லிட்டு குதிச்செல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு மனுஷன். நான் என்ன பண்ணிட்டோம், குதிக்குவா சரிமா இப்ப மேட்டருக்கு வாமா அப்படின்னு சொன்ன உடனே சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனரிசம் இருக்கு சார். இப்போ என் வாய்ஸ், ஜாக்லின் வாய்ஸ், இந்த மாதிரி டேலண்ட்லாம் நிறைய பேருக்கு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது என்னது ஓ வாய்ஸ், ஜாக்லின் வாய்ஸ்லாம் டேலண்ட்ல வந்துருச்சா, இது எப்ப சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பாயிண்ட்டுக்கு வந்தாங்க. மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக ஆடுற மாதிரி தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக கலாய்ப்போம் அண்ட் கலாய்க்கிறதுலேயே வச்சு செய்கிறதும் செய்கிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். விஜய் சேதுபதி கேட்டாப்ல அது இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லி கேட்டது. ஆமாம் சார் இன்ட்ரெஸ்டிங்கா சார் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு சொன்னாங்களா. என்னம்மா அங்க சுத்தி இங்க சுத்தி கடத்துல ஒரு ரியாக்ஷன் என்கிட்டயே காமிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாரு. நான் இல்ல நான் சொன்னேன் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. அண்ட் அடுத்த ரஞ்சித் எதிர்த்து யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை சொன்னாப்ல. அதாவது மற்ற சீசனுக்கு இந்த சீசனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஹோஸ்ட் தான் நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவரே சார் வேணா சார் ஆளை விட்டுருக்க சார், இதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் பண்ணவர் பெரிய ஆளு சார், லிஜெண்ட் சார், அவர் இருந்த இடத்துல நான் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இங்க ஒருத்தர் இருந்தார்ல சார், ரொம்ப பெரிய மனுஷன் சார். எனக்கு தெரிஞ்சு இப்ப விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு சத்யாவை தவிர்த்து மத்த எல்லாருமே ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி சொல்றாப்ல பாத்தீங்களா எவனாச்சும் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. கடைசி வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஷோக்கு முன்னாடி எழுதி உள்ள கொடுத்துட்டீங்கன்னா அதை படிச்சுட்டு வந்து மனப்பாடம் பண்ணியா சொல்லிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா நான் கேட்டேன்ற ஒரே காரணத்துக்காக பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் பயங்கரமா கிளாப் பண்ணீங்கல்ல, உங்களுடைய எனர்ஜிக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். கைத்தட்டி எல்லாரும் உற்சாகம் பண்ணி பாருங்க. அப்புறமா விஜய் சேதுபதி உள்ள போயிட்டு ஓகே இப்ப வீடு மார்னிங்ல ஸ்வாப்பிங் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வர்ஷினி எந்திரிச்சு இப்ப சூப்பரா இருக்கு சார், நாங்க டாஸ்க் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம் சார், பட் இருந்தாலும் அவங்கள மாதிரி இல்லாம நாங்க வந்து முழுக்க முழுக்க ஃபன் டாஸ்க் தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்க்கும்போது ஏமா
நீங்க கொடுத்ததெல்லாம் ஃபன் டாஸ்க் ரைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நாங்க கொஞ்சம் பாவம் பார்த்து தான் பண்றோம், அவங்கள மாதிரி இல்லாங்க இல்ல. ஆனா வர்ஷினிக்கு டப் கொடுக்குற மாதிரி ஜாக்லின் ஒன்று பேசுனாங்க பாருங்க, அதான் ஹைலைட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சொல்றாங்க சார் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாங்க போய் டாஸ்க் பண்ணுவோம் சார் கெஞ்சி கெஞ்சி, இப்போ அவங்கெல்லாம் எங்கிட்ட வந்து கெஞ்சிரத பார்க்கும்போது எனக்கு சூப்பரா இருக்கு சார், ஜாலியா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல முத்துக்குமரன் என்கிட்ட கேட்டார் சார் மனசாட்சிப்படி கேம் விளையாடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆன்சரை நாங்க இந்த வாரம் கொடுத்துருக்கோம் சார். மனசாட்சிப்படி தான் டாஸ்கே கொடுத்தோம் சார், அவங்கள மாதிரி மனசாட்சி இல்லாம டாஸ்கே கொடுக்கல சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஏமா உனக்கு முதல்ல மனசாட்சி இருக்காமா, எங்கேயாச்சும் நீ மனசாட்சியோட பேசுறியா அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. 100 தோப்பு காரணம், 5 எக்ஸசைஸ், ஒவ்வொன்றிலையும் 30 கவுண்ட், அது 3 செட்டா போடணும்னு சொல்லி சொன்னதெல்லாம் உனக்கு வந்து மனசாட்சியின் அடிப்படையில் வருது. சௌந்தர்யா பண்ண டாஸ்க்குலாம் போயிட்டு ஏண்டி உட்கார்ந்து கால் மேல கால் போட்டெல்லாம் பண்ண, அது தப்பா போயிருக்குமே, அது தப்புன்னு உனக்கு தெரியுதுல அப்படிங்கிறதெல்லாம் போய் அட்வைஸ் பண்ணீங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு இப்ப மனசாட்சியின் அடிப்படையில் வந்துருச்சா? நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சியோட நடந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு சார். அந்த அன்சிதா ரொம்ப ஓபனாவே சொல்லிட்டாங்க, நம்மள பண்ணாங்கல்ல நம்ம திருப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு வன்மத்தோட தான் சார் பண்ணாங்க. நிறைய டாஸ்க்லாம் வந்து பர்சனலா பண்ண மாதிரி இருந்துச்சு, சிலதெல்லாம் வன்மத்தோட பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு சிலதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. எனக்கு ஹாப்பியா தொப்படலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறமா இதை பத்தி பாய் டீம் கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னாப்ல, அதாவது அவங்க வந்து கேமுக்கு உண்மையா விளையாடுனாங்களா அப்படிங்கிறது தெரியல, பட் ஃபர்ஸ்ட் டாஸ்கே பயங்கரமா வெடிச்சிச்சு சார். அது வாட்டர் இன்சார்ஜும் ஆப்போசிட் டீமும் வந்து சண்டை போட்டு பார்த்திருக்கோம் சார். பட் கேர்ள்ஸ் டீம் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க இன்சார்ஜுக்குள்ளேயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, முக்கியமா சௌந்தர்யா வந்து இது கிரிஞ்சா இருக்கு, அது நல்லாவே இல்லையே, இது கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார். அவங்க எப்போ கிரிஞ்சா இல்லாம கேவலமா இல்லாம ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்தே இருந்தோம் சார். கரெக்டா சாட்டர்டே எபிசோடே வந்துருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ விஜய் சேதுபதி கேட்டாப்ல, அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, அது கிரிஞ்சா பிரிஞ்சான்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கிரிஞ்சா பிரிஞ்சான்னு தெரியாம இன்னும் ஒரு குழப்பத்திலே உட்கார்ந்திருக்கோம் சார். அப்புறம் முத்துக்குமரன் இந்த பர்பீஸ் டாஸ்க் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே முத்துக்குமரன் எனக்கு நடந்த எல்லா சம்பவத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல. அப்ப சௌந்தர்யா கேட்கும்போது சௌந்தர்யா சொன்னாங்க, இல்ல சார் மஞ்சரி தான் அந்த டாஸ்க் கொடுத்தாங்க, என்கிட்ட சூப்பர்வைஸ் பண்ண சொன்னாங்க. ஒரு செட் முடிக்கும் போதே நான் சொன்னேன் உங்களால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் பண்ணுங்கன்றதையும் சொன்னேன். அண்ட் மஞ்சரி வந்து ஒரு செட் தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்னமா மஞ்சரி நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் நான் இவர்கிட்ட 5 செட்னு சொல்லி சொன்னேன், ஆனா வந்து சௌந்தர்யா காதுல ஒரு செட் தான் சொன்னேன், ஏன் ஜெஃப்ரி கிட்ட கூட நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜெஃப்ரி என்ன சொல்றான், சார் என்கிட்டலாம் சொல்லவே கிடையாது சார், அவங்க சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா அது எப்படிமா 5 செட் பண்ண முடியும், எப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, முடிகிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சார் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சரி இதை பத்தி மஞ்சரி கிட்ட கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா அதை பத்திலாம் கேட்கல. ஏன் குறிப்பா பாய்ஸ் டீம்ல இருந்து எந்த ஒரு கேள்வி எழுப்பினாலுமே கேர்ள்ஸ் டீம் தப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்ல இருந்து சொன்னாலுமே கடைசி வரைக்கும் அது கேர்ள்ஸ் டீம் கிட்ட கேட்கறதே கிடையாது. ஆனா கேர்ள்ஸ் டீம் கிட்ட இருந்து சின்னதா ஒரு பாயிண்ட் வந்தா கூட ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாய்ஸ் டீம் கிட்ட கேக்குறாப்ல. அப்பல ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? அண்ட் மஞ்சரி இப்ப சொல்றாங்க ஆமா சார் நான் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஆனா கடைசி வரைக்கும் அந்த இடத்துல அது வந்து அவங்க சொல்லவே கிடையாது. அண்ட் அருண் கிட்ட கேட்கும்போது அருண் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாப்ல, சார் இது ஜஸ்ட் ஒரு சாதியில முடிய வேண்டிய மேட்டர் சார், ஆனா கடைசி வரைக்கும் அது அவங்க சொல்லவே இல்லாம நான் பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரி தான் சார் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப விஜய் சேவி கேட்டாப்ல, சரி ரைட் கேர்ள்ஸ் டீம்ல யார் யார் என்னென்ன இன்சார்ஜ் அப்படிங்கறத நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் இதுக்கு இவங்க தான் இன்சார்ஜ், அதுக்கு அவங்க தான் இன்சார்ஜ்ங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது கடைசி வரைக்கும் யார் இன்சார்ஜ்ன்றதை நாங்க முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே மாத்தி பேசுறாங்க. சரி அதை விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா அதை கேட்கல. அப்ப அருண் சொன்னாப்ல, இல்ல சார் இந்த மாதிரி இன்சார்ஜ் எல்லாம் போட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அஸ் எ கேப்டனா என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவர் கேட்கறாப்ல, சரி ஓகே அவங்க சொல்லல அஸ் எ கேப்டனா நீங்க போய் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அருண் சொல்றாப்ல, இது வந்து மிட் நைட்ல வந்து ஸ்வாப்பிங் நடந்துச்சு சார், அடுத்த நாள் காலையில இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு டைமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. மஞ்சரிக்கு அந்த ரோல் இருந்தது. ஆமா இருந்துச்சு சார். அண்ட் அங்க பிரச்சனை நடக்கும்போது வர்ஷினி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாய் டீமுக்கு சப்போர்ட்டா பேசின மாதிரி தான் பேசினாங்க. ஏன் ஈவன் அருண் பிரசாத் கூட உள்ள போய் கூட்டு வந்ததே வர்ஷினி தான். ஆனா இப்போ அப்படியே மாறி கேர்ள்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அருண் சொன்னாப்ல, சார் அன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்ல உள்ள வந்து இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன கூட்டு போனதே வர்ஷினி தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கப்புறம் வர்ஷினி எதுவும் பேசாம கப்சிப்னு உட்கார்ந்துட்டாங்க. இத முதல்ல என்கிட்ட வந்து சொன்னதே வர்ஷினி தான் சார். அண்ட் அதுக்கப்புறமா அருண் பிரசாத் சொல்றாப்ல, முத்துக்குமரனுக்கு வந்து டக் வாக் பண்ற மாதிரி 3 ரவுண்ட் வந்து லிவிங் ஏரியா சுத்தி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த மனுஷனும் அதை பண்ணிட்டு மூச்சு வாங்க உட்கார்ந்துருக்காருல. அருண் பிரசாத் தான் கூட்டு போய் கார்டனில உட்கார வச்சாராம். அதுக்கப்புறமா இந்த சம்பவம் மஞ்சரி பண்ண சம்பவம் வெடிச்சதுனால தான் அதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாம் பார்த்து கொடுத்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை பத்தியே விஜய் சேதுபதி கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா கடைசில அதை பத்தியும் கேட்கல. உண்மை என்னன்னா அந்த மொமெண்ட் நடக்கலன்னா எங்களோட டாஸ்க் எப்படி இருந்திருக்கும்னு நீங்க பாத்திருப்பீங்க சார். அப்புறமா ஜாக்லின் சொல்றாங்க, சார் முத்துக்குமரன் பேசின பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா இப்ப அங்க போயிட்டீங்களா, இப்ப நீங்க என்னத்தை கிளிக்கிறீங்கன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்றாப்ல, சார் நான் அப்படி சொல்லல, நாங்க எப்படி சொல்லணும்னா
நாங்க அங்க இருக்க வரைக்கும் என்னப்பா டாஸ்க் கொடுக்குறீங்க, நல்லாவே இல்லையே, இன்ட்ரெஸ்டிங்கா கொடுங்க, சுவாரஸ்யமா கொடுங்கன்ற மாதிரி நிறைய சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க அங்க போயிட்டீங்களே, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்றத பாப்போன்ற மாதிரி தான் சார் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல சார் அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணாங்க சார், அதனால தான் சார் இந்த மாதிரி டாஸ்கே நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ கூட விஜய் சேதுபதி சரி ரைட்டுமா அவங்க ட்ரிகர் பண்ணாங்கன்றதுக்காக இப்படி டாஸ்க் கொடுத்தல, ஆனா அப்புறம் எதுக்குமா வந்து மனசாட்சியின் அடிப்படையில் தான் நாங்க டாஸ்க் கொடுத்தோம்னு சொல்லிட்டு சொன்னியேமா, அப்படி மனசாட்சி அடிப்படையில் இல்லாம ட்ரிகர் ஆகி பர்சனலா கொடுத்துருக்கேமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த கேள்வியும் கேட்கல. அந்த அடுத்த ஆர்ஜி ஆனந்தி ஒரு சூப்பரான பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சு. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க்கை பாய்ஸ் டீமால பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே பண்ண முடியாதுன்னு சொல்லாம வேணும்னே பண்றாங்க. அது ஏன்னா அவங்களுடைய ஈகோ அங்க இடிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்க சுத்தினாலும் கிடைக்கல அந்த ஈகோன்ற வார்த்தையை வந்து ஆர்ஜி ஆனந்தி தூக்கிட்டு வந்துருவாங்க. அதை பார்க்கும்போது அவங்க மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதையே வரும். கடைசி வரைக்கும் பண்ண முடியாத டாஸ்க்கை நாங்க ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்களாம். பண்ண முடியாத டாஸ்க்கை கொடுத்தாலும் பண்ண முடியாதுன்னு அவங்க வாயால சொல்லணுமா, சொல்லாததுனால அவங்க ஈகோ அடி வாங்கிருச்சாமா. முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களோட ஈகோ தடுக்குதுன்னு எனக்கு தோணுது சார். கடைசி வரைக்கும் கேர்ள்ஸ் டீம்ல, அதுவும் மனசாட்சியின் அடிப்படையில் மனிதாபிமானம் அடிப்படையில் டாஸ்க் கொடுக்கக்கூடிய கேர்ள்ஸ் டீம் அவங்க வந்து கஷ்டமான டாஸ்க் ஏன் கொடுக்கணும், பண்ண முடியாத டாஸ்க்னு தெரிஞ்சும் ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்களாமா. அப்படிப்பட்ட டாஸ்க்கை நாங்க கொடுப்போம், ஆனா நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லணுமா. சோ இவங்களோட நோக்கம் என்னன்னா, நம்ம சொன்னோம்ல அதே வார்த்தையை பாய்ஸ் டீமையும் சொல்ல வைக்கணுங்கிற ஈகோ இவங்களுக்கு இருக்கு. ஆனா கடைசில அந்த ஈகோ மேட்டரை கொண்டு போய் பாய்ஸ் டீம்ல போட்டு விட்டுறாங்க. பாய்ஸ் டீம்ல ஃபர்ஸ்ட் டேவே டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் டீம்ல என்ன பண்ணாங்க, நம்ம எந்த டாஸ்க் கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்றாங்களே அந்த தப்பை நம்ம பண்ண வேணாம், அவங்க எது கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுவே கேர்ள்ஸ் டீம்ல என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்க வந்து ரொம்ப டஃப்பான டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்களே அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம், நம்ம வந்து மனிதாபிமானம் அடிப்படையில் மட்டும் டாஸ்க் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்தாங்க. கடைசி வரைக்கும் பாய்ஸ் டீம் அவங்க சொன்ன பேச்சை காப்பாத்திருக்காங்க, ஆனா கேர்ள்ஸ் டீம் காப்பாத்திருக்காங்களா? சரி, இந்த கேள்வியை விஜய் சேதுபதி கேட்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா கடைசியில் அந்த கேள்வியும் கேட்கல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் விஜய் சேதுபதி பிரேக் முடிச்சுட்டு வந்து அந்த பழைய மற்ற பத்தி மறுபடியும் பேசுவார்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஓரமா வச்சுட்டாப்ல. ஜெப்ரி இந்த 100 செட்டஸ் போட்டோம் இல்லையா, அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்றாப்ல, முத்து மேட்டர்ல நான் சொன்னேன் சார், பட் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து விருப்பம் இல்லாமலாம் அவங்க கொடுக்கல சார். அதாவது ஒருத்தவங்க கவுண்ட் பண்றாங்க, ஒருத்தவங்க உட்கார்ந்து எந்திரி சொல்லி சொல்றாங்க, ஒருத்தர் கரெக்ஷன் சொல்றாங்க, இப்படி எல்லாம் தான் சார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாச்சனா சொல்லுது, ஆமா சார் நான் வேணும்னே தான் சார் கொடுத்தேன், அவன் வந்து என்ன கலாய்ச்சான் சார், நான் தூங்கும் போது ராணி தூங்குறாங்க சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பண்ணா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா ராணி தூங்குனா ராணி தூங்குறாங்க தானமா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நான் இரிட்டேட் பண்ணதுனால நான் கோவத்துல தான் கொடுத்தேன், வேணும்னே தான் இந்த டாஸ்க்கை கொடுத்தேன், அவனால முடியாதுன்னா அவன் முடியாதுன்னு சொல்லணும் சார் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா பேசுது. அப்பயே முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே சார். ஒரே ஒரு கேள்வி, என்னோட கேள்வி. அப்ப விஜய் சேதுபதி கேட்டப்ப சாச்சனா கொடுத்த டாஸ்க்ல யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் டீம் கேட்டா 50 பேர் கை தூக்குறாங்க. அதை பார்க்கும்போது சரியான காமெடியா இருந்துச்சு. ஏமா பவித்ரா நீ எல்லாம் நல்லா உட்கார்ந்து எந்திரி அப்படிங்கிற மாதிரி கரெக்ஷன்லாம் சொன்னியேமா, இப்படி பேசுறியேமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே பவித்ரா சொல்றாங்க, இல்ல சார் ராணி சொல்லிட்டாங்களா அதனால மீற முடியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சாச்சனாப்ல போட்டு விட்டுருச்சு. இல்ல சார் அதாவது பண்ண வேணாம் அப்படிங்கிறத அங்க யாருமே என்கிட்ட சொல்லவே கிடையாது சார், அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சு அவனுக்கு காலெல்லாம் வலிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப விஜய் சேதுபதி கேட்கறாப்ல, சரி ரைட்டுமா ஒருவேளை அங்கேயே சொல்லியிருந்தா கேட்டிருப்பியா? ஆமா சார் கேட்டிருப்பேன், அங்க சொல்லாதனால தான் நீ கேட்கல. ஆமா சார் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்ப, சொல்லாதனால நீ கேட்க முடியல. அப்ப விஜய் சேதுபதி சாச்சனா பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாப்ல, மத்த விஷயத்தெல்லாம் கேர்ள்ஸ் டீம் சொன்னா நீ கேட்டுருவல அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொன்ன ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. இந்த பிள்ளை வந்து ஒரு சில விஷயத்துல நான் வந்து கேட்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. இவ்வளவு தான் மொத்தமாவே கண்டிச்சாப்ல. மத்த சமயத்துல அவங்க பேசும்போது நீ கேட்டுட்டே சாச்சனா? ஒரு சில இடத்துல கேட்டுட்டேன் சார். அதுக்கப்புறமா இந்த ஜெப்ரி கிட்ட ஒரு மேட்டர் நினைச்சு இல்லையா, கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாச்சனாப்ல போய் கேட்டுட்டு ஏன் வலிக்கிட்டு நான் வேணும்னே தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்லிட்டு போச்சு அப்படிங்கிறது தான் இந்த கேர்ள்ஸ் டீம்லயும் பேசிக்கிட்டாங்க. ஏன் ஜெப்ரி கூட சௌந்தர்யா கிட்ட அந்த மாதிரி தான் சொல்லிட்டு தான் நம்மளும் வந்து அன்சீன்ல வந்து பார்த்திருப்போம். ஆனா அந்த மேட்டரை அப்படியே மேனிபுலேட் பண்ணி சாச்சனாட கேட்கும்போது எப்படி சொல்லுது அப்படின்னா, நான் அக்கறையில கேட்டேன், என்னடா கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன், ஆமா வலிக்குதுன்னு சொல்லி சொன்னா நான் வேணும் தாண்டா கொடுத்தேன் சாரிடா அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கிற டோன்ல அவங்க கேட்டாங்களாமா, வெறுப்பேத்துற டோன்ல கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு சாட்சிக்கு ரஞ்சித் கூட்டுற ரஞ்சித் சொல்றாப்ல, ஆமா அந்த பிள்ளை சாரி கேட்டுச்சு எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரஞ்சித் சார் நான் சாரி சொன்னேன் சார். சொன்னா சார் மஞ்சள் சொல்றாங்க, நான் அந்த இடத்துல இருந்தேன், அந்த பிள்ளை சாரி எல்லாம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப ஜெப்ரி சொல்றாங்க, அந்த பிள்ளை சாரி கேட்டதா நான் சார் இல்லன்னு சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். ஆக்சுவலா இந்த மாதிரி குழப்பம் வரும்போது விஜய் சேதுபதி இல்ல நீங்க இப்படி தான் பேசுனீங்க, இதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கொடுக்கணும். இல்ல யார் மேல தப்பு யார் மேல சரி அப்படிங்கிறதாச்சும் பேசணும் இல்லையா. எதுவுமே இல்லாம சாச்சனா புள்ள அழுதுச்சு அப்படிங்கிறதுனால உடனே உட்கார விட்டாப்ல. இந்த இடத்துல ஒரு குறும்போட மட்டும் போட்டு காமிச்சிருந்தாருன்னா அந்த புள்ள உண்மையிலேயே சாரி சொல்ற டோன்ல தான் பேசிச்சா இல்ல நக்கல்ல பேசிச்சா அப்படிங்கிறது உள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து 1 hour எபிசோட்லயும் வரல, அன்சீன்ல தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்றது,
பண்றது, சாச்சனாவின் அப்பா ஜாம் பாட்டில் டாட் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. சொன்னேன் சார், சாரி சொன்னேன் சார். ஆக்சுவலா இந்த மேட்டர்ல விஜய் சேதுபதி சாச்சனாவை பெருசா கண்டிக்கவே இல்லை. ஒரே ஒரு மேட்டர், அதுவும் சர்க்காசமா கேட்டாப்புல, அதுக்கு ஆடியன்ஸ் சைடுல இருந்து கிளாப்ஸ் வந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி பெருசா அவர் ரியாக்டே பண்ணிக்கல. ஆனா அதுக்கு போய் இந்த புள்ள ரெஸ்ட் ரூம்ல ஒரு ஒப்பாரி வச்சுச்சு பாருங்க. ஐயோ ஐயோ, எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒப்பாரியை எவனாலையும் வச்சிருக்க முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. இத்தனைக்கு இந்த புள்ள சொல்லிச்சு இல்லையா, சௌந்தர்யா வந்து அழுகும் போது எனக்கெல்லாம் பயங்கர சிப்பு சிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இந்த புள்ள அழுகிறத பார்க்கும்போது நமக்கு தான் சிரிப்பா வந்துச்சு. அதுவும் இந்த புள்ள அழுது சாதாரண அழுகலாம் கிடையாது. அழுகுது கத்துது கதறுது, எல்லா வகையான அழுகையும் சேர்த்து பண்ண மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ரைட்டு விடு, நீ சாரி சொல்லிட்ட போல இருக்கு, எனக்கு தான் சரியா கேட்கல போல இருக்கு, நீ நல்ல போல தான், நாங்களாம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், as a host-ஆ விஜய் சேதுபதி சாச்சனாவை பெருசா கண்டிக்கலாம் கிடையாது, ஜஸ்ட் கேள்வி மட்டும் தான் கேட்டாப்புல. அந்த கேள்வி கேட்டதுக்கு இந்த புள்ள இப்படி இவ்வளவு பெருசா ஒப்பாரி வைக்குது, ஏங்கி அழுகுது அப்படின்னா, நாளை பின்ன இந்த புள்ள ஒரு தப்பு பண்ணுச்சு அப்படின்னா யாராச்சும் கேள்வி கேட்க முடியுமா? ஹோஸ்ட் கேள்வி கேட்க முடியுமா? இல்ல ஹவுஸ்மேட்ஸ் தான் ஐயோ ஏதாச்சும் ஒன்று கேட்டோன்னா இந்த புள்ள மறுபடியும் அழுக ஆரம்பிச்சு கடைசியில் மொத்த பள்ளி நம்ம மேல விழுந்துரும், சரி வேணாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போவோம் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளெல்லாம் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள கண்டஸ்டன்ஸா அனுப்புறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் டீம் தான் ரொம்ப யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமா ஒரு வழியா மஞ்சரியுடைய கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டாபிக் வந்தாங்களா. அப்ப சத்யா எஞ்சி சொல்றாப்புல, உண்மையிலேயே அவங்களுடைய பெஸ்ட்டை ட்ரை பண்ணாங்க சார், எவ்வளவு பெஸ்ட்டை கொடுக்குமோ அவ்வளவு பெஸ்ட்டை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. எனக்குலாம் சிரிப்பு தாங்கல. என்னதாயா அதாவது மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் கூட ஏதோ ஒரு வகையில சேர்த்தரலாம், ஆனா இந்த மனுஷனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, அவர் என்ன பண்றாருன்னு தெரியல, எதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ள இவர் இருக்காருன்னு தெரியல. நம்ம வெளியே இருந்து இந்த ஷோவை பாக்குறோம் இல்லையா, ஆனா இவர் என்ன பண்றாப்புல, சம்பளம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த ஷோவை பாக்குறாப்புல. கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அவங்களோட பெஸ்ட்டை அவங்க கொடுத்தாங்க தான் நான் ஃபீல் பண்றேன் சார். அப்புறமா ரயன் கிட்ட கேட்கும்போது தேவையான இடத்துல கேப்டனாவும் அவங்களுக்கு தேவையான இடத்துல இருந்து தளபதியாவும் மாறிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்லையா. ஆனா அடுத்த சாச்சனா கிட்ட கேட்ட உடனே தகப்பனா பேசுவோன்னு சொல்லி பார்த்தா இப்படி பேசிட்ட அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச உருன்னே வச்சு உட்காந்துட்டு இருந்துச்சு. ஏம்மா ஏதாச்சும் பேசி சொல்லமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இல்ல சார் இந்த ராணுவ மேட்டர் இருக்கு சார், அவன் ஃபன்னா தான் சார் பண்ணா, அதை ஃபன்னா பண்ணான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் சார், இப்பதான் சீரியஸா எடுத்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகேமா உட்காந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாரு. தண்ணி குடிச்சிட்டு முடிச்சிட்டு சீரியஸா எடுத்தது எனக்கு சரின்னு படல சார். அப்ப இதை பத்தி ராணுவ கிட்ட கேட்கும்போது ராணுவ சொன்னாப்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா, காலையில ஒருத்தன் தூங்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க சார். அந்த டாஸ்க்ல விஷால் ஒரு மாதிரி ஃப்ராக் மாதிரி கத்தி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான் சார். நானும் விஷாலை பார்த்து தான் பண்ணேன், ஆனா விஷாலை விட்டுட்டு என்ன வந்து டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆர்ஜி ஆனந்தி கேட்கும்போது ஆர்ஜி ஆனந்தி சொல்றாங்க, இல்ல சார் அதாவது மத்தவங்க பண்ண அளவுக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பண்ண மாதிரி தெரியல, அதனால மஞ்சரி கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப மஞ்சரி சொல்றாங்க, நான் சீரியஸா எடுத்துக்கல, ஃபன்னா தான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப ராணுவ சொல்றான், இல்ல சார் அங்க தான் சார் என்ன டார்கெட்டே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் சேதுபதி கேட்கறாப்ல, இல்ல இவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்ல சார் அதாவது என்னுடைய ஒப்பீனியன் நான் சரி விடு உட்கார் போதும் இதுக்கு மேல கேட்க விரும்பல அப்படி சொல்லிட்டு உடனே உட்காரச்சிட்டாரு. உட்காருங்க, ஏன்னா இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சுத்தி விடுறாரா இல்லையா. அப்புறமா டாஸ்க் நடக்கும்போது இது இன்சார்ஜுக்கான பவர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை பத்தி கேட்கும்போது மஞ்சரி சொல்றாங்க, இல்ல சார் இந்த கோடை வந்து நான் வீடா பார்க்கறேன் சார், 2 நாடா பார்த்தேன், நான் படை தளபதி அப்படிங்கிறதுனால என்கிட்ட தான் வந்து நீங்க கேட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் இன்சார்ஜா மாறிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. சரி இது யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் சார் அப்படின்னாங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்களா, சரி யார்கிட்டலாம் சொன்னாங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாரும் சார் யாருக்கிட்டையுமே சொல்லல சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறாங்க. என்னமா இது எல்லார்கிட்டையும் சொன்னேன்னு சொன்னா யார்கிட்டையும் சொல்லலன்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா சரி ஓகேமா நீ ஒரு முடிவு எடுத்த, நீ படை தளபதியா முடிவு எடுக்க முடியாதுல, ராணி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தானே முடிவு பண்ணிருக்கணும், ராணி கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டா, ராணி கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம படை தளபதியாக முடிவு எடுத்தாங்களாம். சோ இப்போ அவங்க ஒரு சொந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது படை தளபதியா எடுத்துக்க முடியாது, கேப்டனா தான் எடுத்துக்கணும். சோ அவங்க கேப்டனா முடிவு எடுத்தாங்களா இல்ல படை தளபதியா முடிவு எடுத்தாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லயே அவங்க முதல்ல இருக்காங்க. எல்லாரும் தெரியுமா? இல்ல சார். அப்புறம் விஜய் சேதுபதி சொன்னாப்ல, நீ தமிழ் அம்மா பெர்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் இந்த கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணாம எல்லாரும் மேலயும் பழி போடுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, சார் பழிலாம் போடல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. ஓகேமா நன்றி வணக்கம் நான் கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. சார் சார் என்னன்னு சொல்லி கேட்டா, வேணாமா இதுக்கு மேல பேச விரும்ப பண்ணல, நீங்க எப்படிலாம் சுத்தி விடுறீங்க பாத்தீங்களா, முதல்ல தப்புங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அப்புறமா நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி பேசுறீங்க, ஏமா அப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு, சத்யா இப்பயாச்சும் 2 வார்த்தை பேசுப்பா, உங்க வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பாங்களே, நீ டிவி பாக்குறாங்கன்றதுக்காக நீ ஃப்ரேம்ல வரணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஆமா சார் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் சார், 8 மாதிரி சுத்த விடக்கூடாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நல்லதுப்பா இது வரைக்கும் நடந்தது சீசன் 7, இந்த சீசன் 8ல உங்ககிட்ட இதை கத்துக்கிட்டப்பா
அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும் சார். சரி, என் கருத்து சார். அப்புறம் அருண் வந்து ரஞ்சித்தை சொல்லிட்டு இருக்காப்ல, நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருந்தேன். மஞ்சரி அங்க சொன்னாங்க நான் முத்துக்குமரன் ஃப்ரெண்டுங்கிறதுல வந்து நம்ம டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்றான் இல்ல அப்பலாம் அவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அவ மஞ்சரியே சொல்றாங்க ஆமா நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஓகே சாரி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்றான் சார். டப்பா சார் அவன் டப்பா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாங்கிற வார்த்தையை ஒரு 40 வாட்டி சொல்லியிருப்பாப்ல. டப்பா மரண டப்பா அடிக்கணும் ஃபுல் டப்பா. ஆனா அவன் மூஞ்ச பாத்தீங்கன்னா நேர்மையா பேசுற மாதிரியே வச்சிட்டு இருப்பான் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா சொல்றாரு இந்த சாச்சனா புள்ள அது பாட்டு அழுதுச்சு இவர் எக்ஸா கெட்டி பிடிக்கணும் இவர் எக்ஸா கன்சோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அங்க எப்படி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல அருண் தப்பா புரிஞ்சுக்கிட்டாப்ல. ஆக்சுவலா சாச்சனா புள்ள தான் முத்தண்ணனை கூப்பிடுங்கன்னு சொல்லி முத்துக்குமரனை கூப்பிட்டு கன்சோல் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனா அந்த விஷயம் அருண் பிரசாத் தெரியாது இல்லையா. அதே மாதிரி தான் அந்த மேட்டர் வந்து முத்துக்குமரனுக்கு தெரியாம இருந்திருக்கும். தெரிய வந்ததுக்கு அப்புறம் சாரின்னு சொல்லிட்டாப்ல. இப்போ இந்த மேட்டர் அருண் பிரசாத் தெரியாது இல்லையா. இந்த மேட்டர் அருண் பிரசாத் தெரிய வரும்போது என்ன சொல்லுவாப்ல சாரின்னு தானே சொல்லி ஆகணும். அப்ப முத்துக்குமரன் டப்பா டப்பா இவன் சரியான டப்பா இவன் வந்து நேர்மையா பேசுற மாதிரி மூஞ்ச வச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது நியாயமா இருக்குமா? கிடையாது. ஒரு விஷயம் முத்துக்குமரனுக்கு தெரியல தெரிய வந்தோடனே சாரி சொல்லியிருக்காப்ல. அதே மாதிரி நீங்களும் தெரியாம தான் சாச்சனா மேட்டரை பத்தி பேசுறீங்க. அதுக்கப்புறம் தெரிய வரும்போது நீங்க சாரி சொல்ல போறீங்க. பட் இந்த விஷயத்துல எதுக்காக வந்து அருண் பிரசாத் இவ்வளவு கடுப்பாறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையோட லிங்க் பண்ணி பேசுறாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடிக்கிற டப்பா தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு என்ன அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு சொல்லலாம். ஏன்னா மற்ற வீக்கெண்ட் எபிசோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் இந்த ஆடியன்ஸோட சேர்ந்து கிளாப் பண்ண விஷயம் இவர் ரோஸ்ட் பண்ணது அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. இருந்தாலும் சாச்சனா கிட்ட இவ்வளவு கண்டிப்பா இவர் பேசியிருக்க வேணாமோ அந்த பிள்ளை இவ்வளவு அழுக வச்சிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட நல்ல கேள்வி கேட்கறாப்ல பாய்ஸ் கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தோணுதா உங்களுக்கும் தோணுதா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் சண்டே எபிசோட்ல எப்படி போகுது நாளைக்கு வந்து வர்ஷினி தான் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. சோ வர்ஷினி போறது நியாயம் தானா இல்ல இந்த சாச்சனா புள்ளி அமுச்சு விட்டுருக்கணுமா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் விசுவல் கன்செப்ட் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டான் வந்து சேர்ந்துடும். மீண்டும் சூப்பரான வீடியோ சூப்பரான ரிவ்யூ சூப்பரான ட்ரோல் இருக்கும். சந்திகள் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.